அன்பர்களே, இன்று ஸ்ரீராமநவமி விழா. அனைவருக்கும் ஸ்ரீராமநவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் மீமிசல் ஸ்ரீ கல்யாணராமர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் அறந்தாங்கி ஆவடையார் கோவில் சாலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுக்கோட்டையிலிருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இலங்கையில் இருந்த சீதையை மீட்க வானர படையோடு ராமலக்ஷ்மணர் இந்த மீமிசல் பகுதிக்கு வந்தார்கள். இப்பகுதி மக்கள் ஸ்ரீராமருக்கு பல உதவிகள் செய்தனர். இதற்கு கைமாறாக சீதையை மீட்டு வரும்போது மக்கள் காணுமாறு திருமண கோலத்தில் ராமர் சீதை ஆகியோர் லக்ஷ்மணனோடு இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு சரபோஜி மன்னர் ஸ்ரீ கல்யாண ராமர் சுவாமி கோயிலை கட்டி திருப்பணிகள் செய்தார். கருவறையில் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் நின்ற கோலத்திலே அருள் பாலிக்கிறார்கள். அருகில் ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருப்பது தனி சிறப்பு. மீனவ சமுதாயத்தினர் தங்களுக்கும் தொழிலுக்கும் எந்த குறைவும் ஏற்படாமல் இருக்க இந்த கல்யாண ராமரை வழிபாடு செய்கிறார்கள். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், பித்ருதோஷம் நீங்க பரிகார பூஜைகளை இங்கு நடத்துகிறார்கள். அருகில் உள்ள மீமிசல் கடலில் குளித்து பின் கோவில் வளாகத்தில் உள்ள கல்யாண புஷ்கரணியில் குளித்துவிட்டு ஈர உடையோடு கல்யாண ராமரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். ராமர் கருவறை இலங்கை நோக்கி இருக்கிறது. சீதையை மீட்கும் போது நடைபெற்ற போரில் லக்ஷ்மணன் மயக்கமடைந்து விட்டார். அவரை குணப்படுத்த சஞ்சீவி மலையை அனுமார் எடுத்து வரும்போது சனீஸ்வரர், உம்மை பிடிக்கும் காலம் வந்துவிட்டது, உம்மை பிடிக்க அனுமதி வேண்டுகிறேன் என்றார். உடனே அனுமார் தனது காலை பிடித்து கொள்ள கூறிவிட்டு பறந்தார். சனியும் அவர் காலை பிடித்தார். எனவே இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி தோஷம் குறைந்திடும் என்பது ஐதீகம். மகப்பேறு வேண்டும் தம்பதியர் ராகுவின் தானியமாகிய கருப்பு உளுந்தை முகுந்தமாலா என்னும் மந்திரத்தை கூறி 90 நாட்களுக்கு தேவையான அளவு பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அதனை நாள்தோறும் சாப்பிட மகப்பேறு கிட்டிடும் என்பது நம்பிக்கை. மேலும் கருவறையில் உள்ள சந்தான கிருஷ்ண விக்கிரகத்தை பூஜித்து முகுந்த அஷ்டகம் சொல்லி வழிபட மகப்பேறு கிட்டிடுமாம். தொழில் வளம் பெருகிடவும், திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும், கிரகதோஷங்கள் அகலவும் இங்கே மக்கள் ஸ்ரீ கல்யாணராமரை வேண்டுகின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமணம் செய்தும் புது வஸ்திரம் சாற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள். ஸ்ரீராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, அனுமத் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள் முதலியவை இங்கு விழா நாட்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும் மீமிசல் ஸ்ரீ கல்யாணராமரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஸ்ரீராம் ஜெயராம்.